ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உத்தராகண்டில் உள்ள தும்நாத் மகாதேவ் கோயிலின் மெய்நிகர் ஆன்மீக சுற்றுப்பயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இது இமயமலை சிகரங்களில் அமைந்துள்ளது. சென்னையில் இருந்து விமானம் மூலம் டேராடூன் செல்ல சுமார் 7000 ரூபாய் ஆகும். அங்கிருந்து சாலை மார்க்கமாக நாம் பயணிக்க வேண்டும். சென்னையிலிருந்து ரயில் மூலமாக ஹரித்வார் செல்ல சுமார் 2000 ரூபாய் செலவாகும். பின்னர் அங்கிருந்து வாடகை கார் மூலம் செல்லலாம். இங்கிருந்து பயணித்து ருத்ரபிரயாக் மாவட்டம் வழியாக நாம் செல்ல வேண்டிய மிக முக்கியமான மற்றும் புகழ்வாய்ந்த இடம் சோஃப்டா ஆகும். இந்த கோவிலை அடைவதற்கு மிக அருகிலுள்ள அழகிய சிறிய நகரம் சோஃப்டா என்பது பக்தர்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு தகவலாகும். சோஃப்டா என்னும் அமைதியான மலை கிராமத்தில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் நாம் மலையேற்றத்தின் மூலம் பயணிக்க வேண்டும். இந்த பழமையான கோவிலில் வீற்றிருக்கும் மூலவர் முழு உலகையும் காக்கும் எம்பெருமான் சிவபெருமான் என்பது இங்குள்ள சிறப்பான அம்சமாகும். பஞ்ச கேதாரங்களில் ஒன்றாக விளங்கும் இந்த திருத்தலம் ஒரு புகழ்பெற்ற மற்றும் பழமையான புகழ்வாய்ந்த சிவபெருமான் கோவிலாக போற்றப்படுகிறது. இந்த கோவில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 12,000 அடி உயரத்தில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான ஒரு சிவபெருமான் ஆலயமாகும். இங்கு வந்து வழிபடும் அனைத்து பக்தர்களுக்கும் மன அமைதி மற்றும் வேண்டும் வரங்கள் அனைத்தும் உடனடியாக கிடைப்பது ஒரு உண்மையாகும். திருமண தடை நீங்கவும் நல்ல வேலை கிடைக்கவும் வேண்டி வரும் பக்தர்களின் கோரிக்கைகளை இந்த எம்பெருமான் சிவபெருமான் உடனடியாக நிறைவேற்றுகிறார். தீராத உடல்நல பிரச்சனைகள் கொண்ட மக்கள் இங்கு வந்து முழு மனதுடன் பிரார்த்தனை செய்தால் சிறப்பான ஆரோக்கியத்தை நிச்சயமாக பெறலாம். முன்ஜென்ம பாவங்கள் மற்றும் அனைத்து விதமான சர்ப்பதோஷங்களில் இருந்தும் முழுமையான விடுதலை பெற இந்த கோவில் மிகவும் சிறந்ததாகும். பஞ்சபாண்டவர்கள் இந்த அழகிய கோவிலை கட்டியதாக பல பழமையான வரலாற்று புராணங்கள் மற்றும் செவிவழி கதைகள் உறுதியாக கூறுகின்றன. சிவபெருமானின் கைகள் இந்த புனிதமான இடத்தில் தோன்றியதாக நம்பப்படும் ஒரு மிகச் சிறப்பான மற்றும் ஆச்சரியமான தனித்துவத்தை இந்த கோவில் கொண்டுள்ளது. 1000 ஆண்டுகளுக்கும் மேலான மிகவும் பழமையான வரலாற்று பின்னணியை கொண்ட ஒரு அற்புதமான ஆன்மீக புண்ணிய திருத்தலம் நிச்சயமாக இதுவாகும். பாண்டவர்கள் தங்களது பாவங்களை போக்க சிவபெருமானை தேடி அலைந்த போது இந்த இடத்தில் அவருடைய கைகளை தரிசனம் செய்ததாக கூறுகிறார்கள். ஆதிசங்கரர் இந்த புனிதமான திருத்தலத்திற்கு வருகை தந்து பல முக்கியமான பூஜைகளை செய்ததாக வரலாற்று குறிப்புகள் தெளிவாக கூறுகின்றன. இங்குள்ள மூலவருக்கு தினமும் நடைபெறும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் பக்தர்களின் மனதை மிகவும் ஈர்க்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு. ஒவ்வொரு பிரதோஷ நாளிலும் சிவபெருமானுக்கு நடைபெறும் விசேஷமான சிறப்பு பூஜைகளில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மிகவும் பக்தியுடன் ஆர்வமாக கலந்து கொள்கிறார். மகா சிவராத்திரி திருவிழா இங்கு மிகவும் பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடப்படும் ஒரு மிக முக்கியமான மற்றும் மிகவும் சிறப்பான பண்டிகையாகும். வட இந்திய கட்டடக்கலையில் உருவான இந்த கோவிலின் கோபுரம் பார்ப்பதற்கு மிகவும் பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் மிகவும் அற்புதமாகவும் காட்சியளிக்கிறது. பழமையான கற்களால் கட்டப்பட்ட இந்த கோவிலின் கருவறை மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் அற்புதமான ஆன்மீக அதிர்வுகளை முழுமையாக கொண்டுள்ளது. கருவறையில் உள்ள லிங்கத்தை தரிசனம் செய்யும் ஒவ்வொரு பக்தருக்கும் சிவபெருமானின் முழுமையான அருளும் அன்பும் ஆசீர்வாதமும் நிச்சயமாக முழுமையாக கிடைக்கும். இந்த புனிதமான கோவிலுக்கு அருகில் உள்ள ஆகாய கங்கை என்னும் தீர்த்தம் பக்தர்களால் மிகவும் புனிதமானதாக தினமும் மனதார கருதப்படுகிறது. இங்குள்ள பழமையான மரங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் இந்த திருத்தலத்திற்கு மேலும் அழகையும் பெருமையையும் அமைதியையும் சிறப்பாக சேர்க்கின்றன. நெய் தீபங்கள் ஏற்றி கோவில் மணிகளை ஓலிக்க செய்து பக்தர்கள் எம்பெருமான் சிவபெருமானை ஆழமாக பக்தியுடன் முழுமையாக வணங்குகிறார்கள். காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை மட்டுமே பக்தர்கள் இந்த கோவிலுக்குள் சென்று தரிசனம் செய்ய முடியும். கோடை காலத்தில் வரும் மே மற்றும் ஜூன் மாதங்களில் இந்த கோவிலுக்கு வருவது மிகவும் சிறந்த மற்றும் பாதுகாப்பான ஒரு பயணமாகும். குளிர்காலத்தில் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக கோவில் மூடப்பட்டு சாமி விக்கிரகம் மாக்குமத் என்ற இடத்திற்கு மிகவும் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்படும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கோவில் இன்றும் அதே கம்பீரத்துடன் பக்தர்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு ஆன்மீக தரிசனத்தை வழங்குகிறது. உத்தரகண்ட் மலைகளின் அழகிய பின்னணியில் வீற்றிருக்கும் இந்த கோவில் முழு உலகத்திற்கும் அமைதியையும் அன்பையும் அருளையும் தினமும் வாரி வழங்குகிறது. கடினமான பயணத்திற்கு பிறகு இந்த கோவிலை அடைந்ததும் பக்தர்களின் கவலைகள் அனைத்தும் முற்றிலும் மறைந்துவிடும். சிவபெருமானின் நாமத்தை உச்சரித்தபடி மலையேறும் பக்தர்களின் பக்தி கோஷங்கள் முழு மலைகளிலும் மிகவும் அழகாக எதிரொலித்து கேட்பதற்கு இனிமையாக உள்ளது. இங்கு வழங்கப்படும் சிறப்பு பிரசாதத்தை உண்ணும் ஒவ்வொரு பக்தரும் சிவபெருமானின் நேரடி ஆசீர்வாதத்தை பெறுவதாக இங்கு ஆழமாக மக்கள் நம்புகிறார்கள். பனி மூடிய மலை சிகரங்களுக்கு மத்தியில் அமைந்துள்ள இந்த கோவில் நமக்கு ஒரு சொர்க்கம் போன்ற அற்புதமான உணர்வை தருகிறது.
உலகமெங்கிலும் உள்ள சிவபக்தர்கள் தங்களது வாழ்வில் ஒருமுறையாவது இந்த திருத்தலத்திற்கு கட்டாயம் வரவேண்டும் என்று ஆழமாக விரும்புகிறார்கள். இயற்கையோடு இணைந்து அமைந்துள்ள இந்த அழகிய ஆலயம் இந்திய கலாச்சாரத்தின் ஒரு மாபெரும் பொக்கிஷமாக போற்றப்படுகிறது. கோயிலைச் சுற்றியுள்ள பனிமூடிய மலைகளில் வீசும் குளிர்ந்த காற்று பக்தர்களின் உடல் மற்றும் மனசோர்வை உடனடியாகவும் முழுமையாகவும் நீக்குகிறது. அமைதியை தேடி வரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த இடம் ஒரு மிகச்சிறந்த மற்றும் பாதுகாப்பான முழுமையான தியான இடமாக அமையும். மன அழுத்தம் மற்றும் கவலைகள் உள்ளவர்கள் அவர்கள் இங்கு வந்து ஒரு நாள் தங்கினால் எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். சிவபெருமானின் 5 திருத்தலங்களில் முக்கியமானதாக கருதப்படும் இந்த தலம் அனைவராலும் மரியாதையுடன் சிறப்பாக வணங்கப்பட்டு வருகிறது. பல யோகிகளும் சித்தர்களும் இங்குள்ள மலை குகைகளில் தியானம் செய்து சிவபெருமானின் முழுமையான அருளை பெற்றனர். இந்த கோவிலின் வரலாற்றை படிக்கும்போது நமக்குள் ஒரு விவரிக்க முடியாத புதிய ஆன்மீக சக்தி உடனே தோன்றுவது உண்மையாகும். சிவபெருமானின் கழுத்து பகுதி கேதார்நாத்திலும் கைகள் இந்த துங்கநாத் திருத்தலத்திலும் தோன்றியதாக பக்தர்களால் ஆழமாக நம்பப்படுகிறது. இது வெறும் கல் கட்டிடம் அல்ல, இது ஒரு பெரிய மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த ஆன்மீக ஆற்றல் மையம். இங்கு வரும் அனைவரும் தங்கள் மனதில் உள்ள அகங்காரத்தையும் சுயநலத்தையும் விட்டுவிட்டு சிவனை முழுமையான தூய பக்தியுடன் வழிபடுகிறார்கள். இயற்கை அன்னை இந்த திருத்தலத்தை தனது இரு கைகளாலும் அரவணைத்து பாதுகாத்து வருவது போன்ற ஒரு உணர்வு இங்குள்ளவர்களுக்கு ஏற்படுகிறது. செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் இங்கு வரும்போது இயற்கையின் மிகச்சிறந்த முழுமையான அழகை பக்தர்கள் எந்தவித தடையுமின்றி ரசிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து விதமான தடைகளையும் இந்த எம்பெருமான் சிவபெருமான் நிச்சயமாக விரைவாக நீக்கி உங்களை காப்பாற்றுவார். இங்கு குடும்பத்துடன் வந்து சிவபெருமானை தரிசனம் செய்வது உங்கள் குடும்பத்திற்கு நீண்ட ஆயுளையும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் தரும். இந்த கோவிலின் அருகில் உள்ள சந்திரஷிலா சிகரத்திற்கு சென்றால் இமயமலைகளின் முழுமையான மற்றும் அற்புதமான காட்சியை காணலாம். இந்த திருத்தலத்தின் அமைதியான சூழ்நிலை உங்களை புதிய உலகத்திற்கு அழைத்து செல்வது போன்ற ஒரு உணர்வை நிச்சயமாக ஏற்படுத்தும். வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த ஈசனை நினைத்தால் அனைத்து பிரச்சனைகளும் விலகி மறைந்துவிடும். உங்கள் அன்பான நண்பர்களுடன் இந்த யாத்திரையை மேற்கொள்வது வாழ்வில் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். மெய்நிகர் தரிசனம் செய்யும் உங்களுக்கு சிவபெருமானின் அருளும் ஆசீர்வாதமும் நிச்சயம் கிடைக்கும். உங்கள் மனதில் உள்ள அனைத்து நல்ல ஆசைகளையும் இந்த துங்கநாத் சிவபெருமான் மிக விரைவில் நிறைவேற்றி உங்களுக்கு நல்ல வழிகாட்டுவார். தொடர்ந்து எங்களது காணொளிகளை பார்த்து ஆதரவு அளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு எங்களது நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உலக மக்கள் அனைவரும் எவ்வித துன்பமுமின்றி மிகவும் சந்தோஷமாக மற்றும் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ சிவபெருமானை நாம் மனதார பிரார்த்திப்போம். இந்த பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொளியை பகிர்ந்து மற்றவர்களுக்கும் இந்த துங்கநாத் சிவபெருமானின் அருளை பெற உதவுங்கள்.